நந்தியின் பிறப்பு பற்றிய வரலாறு. நந்தி இந்து புராணங்களில் முக்கிய இடம்பெற்ற புனித காளை, சிவபெருமானின் வாகனமாகவும் கைலாயத்தின் காவலராகவும் காணப்படுகிறார். நந்தியின் பிறப்பு குறித்த சில முக்கிய கூறுகள் பின்வருமாறு. 1. முனிவர் சிலாதாவின் தவத்தின் பலன். சிவபுராணத்தின்படி நந்தி முனிவர் சிலாதாவின் மகனாக பிறந்தார். சிலாதா முனிவர் சிவபெருமான் அருளால் மகாபுத்தியுள்ள நிலையான மகனை பெற கடுமையான தவம் செய்தார். அவருடைய பக்தி பார்த்த சிவபெருமான் நந்தியை அவருக்கு மகனாக வழங்கினார். நந்தி வளரும்போது சிவபெருமானிடம் தீவிர பக்தியுடன் இருந்து அவர் நெருங்கிய துணைவனாகவும் சேவகராகவும் ஆனார். 2. சிவபெருமானின் அவதாரமாக நந்தி. மற்றொரு கோட்பாட்டின்படி நந்தி சிவபெருமானின் திரவு பாவமாக கருதப்படுகிறார். இது அவருடைய வலிமை, தாராளம் மற்றும் பக்தியை பிரதிபலிக்கிறது. 3. சுரபியின் மகனாக பிறப்பு. சில கதைகளில் நந்தி முதலில் சுரபி, தெய்வீக பசு, மற்றும் கஸ்யப முனிவர் ஆகியோரின் மகனாக பிறந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு சாபத்தினால் சிலாதாவின் மகனாக மறுபிறவி எடுக்க நேர்ந்தது. 4. காளையாக ஆன மாற்றம். பல புராணங்களில் நந்தி முதலில் மனித உருவில் இருந்து பிறகு காளையாக மாறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அவருடைய முழுமையான நம்பிக்கை மற்றும் சிவபெருமானுக்கு சேவை செய்யும் எண்ணத்தை குறிக்கிறது. 5. நந்தியின் திருமணம். சில புராணங்களில் நந்திக்கு சுயஷா மற்றும் சுசீலா என்ற பெண்களை திருமணம் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இது நந்தி சிவபெருமானுக்கு சேவை செய்ததுடன் முழுமையான வாழ்க்கையையும் வாழ்ந்ததை குறிப்பதாகும். நந்தி இந்து கோவில்களிலும் வழிபாட்டிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளார். அவர் கோயில்களில் திருப்பதி உள்ளபடியே சிவலிங்கத்தை நேயாக்கி அமர்ந்த நிலையிலே காணப்படுவது சிவபக்தி மற்றும் தர்மத்தின் அடையாளமாகக் கொள்ளப்படுகிறது.